வாடா பூசணிக்காய் மண்டையா வாடா. பாத்தியா நம்ம வாழை தோப்புக்குள்ள விதவிதமான வாழைப்பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது. அதுல என்ன விஷயம்னா இப்ப எல்லாமே பச்சையா இருக்கிறதுனால உங்களுக்கு எதையுமே சாப்பிட கொடுக்க முடியாது. அட மோட்டு, நாளைக்கு இந்த காயெல்லாம் பழமாயிடும்பா. அந்த பழத்தை யாரு சாப்பிடுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ட் 1000 மடங்கு ஜாஸ்தி ஆயிடும்பா. அப்படின்னா இந்த வாழைப்பழத்தெல்லாம் முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்றா. எனக்கு அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்க முடியுமா? 1 செகண்ட் ரா. இந்தடா. இது எல்லாமே அந்த பூசணிக்காய் மண்டையை கொடுத்த மருந்தாலதான். குரங்கெல்லாம் கூட இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடுச்சு. மனுஷன் மாதிரி இன்டெலிஜென்ட்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? மனுஷனும் குரங்கு மாதிரி இன்டெலிஜென்ட் தானே? நீங்க வந்த பாரம்பரியத்தை மறந்துட்டு பேசுறீங்களா? சாரிடா மண்டப்பையில, சாரி, தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். என்னடா நடக்குதுங்க? எகிரிடலாம் மோட்டோ. எங்க வீட்டு கப்பன் சாசர் தருவீங்களாடா? ஆனா எத்தனை தடவை தான் மேல பறந்து போய் வந்து கீழே விழுவுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க இப்போ மங்கி கிங்டம்ல இருக்கீங்க. ஓடிடலாம் மோட்டோ. நீங்க லாங் டிரைவ் போகணும்னா வண்டியில ஏறுங்க. திருடே புடிங்க, விடாதீங்க. அட வாங்கப்பா மோட்டு பத்லு, என்ன தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இவங்களோட தொல்லை தாங்க முடியல. எங்க இருந்து வந்தானுங்கன்னே தெரியல. இந்த மோட்டு பத்துல தான் உன்னை காப்பாத்த போறாங்களா? நீ முதல்ல சுட சுட சமோசாவை ரெடி பண்ணி வை. அதுக்குள்ள நாம இவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். வராங்க. அம்மா டாக்டர் ஜன்கா மண்டேட கூப்பிடலாம். மோட்டோ சீக்கிரம் மோட்டோ. இவனுங்க அடி பூராவுமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு மோட்டோ. சீக்கிரமே ஏதாவது பண்ண மோட்டோ. ஐடியா. உங்களுக்கு போர் அடிக்கலையா? நிறுத்துங்கடா. அங்க பாருடா, எங்களோட நெருங்கிய நண்பர் வந்துகிட்டு இருக்காரு. உங்க வீரத்தை முடிஞ்ச அவர்கிட்ட போய் காட்டுங்கடா. போங்கடா. அவர் ஒரு கையில 10 பேரையும் 2 கையில 5 பேரை சமாளிப்பாரு. வாங்க வாங்க டாக்டர் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இந்த பாக்ஸர் எங்களே அடிப்பாரா? நண்பர்களே வாங்க, பாக்ஸிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எஸ் மோட்டோ. டேய் வேணா சொன்னாங்க. டேய் மோட்டு பத்லு, என்ன மாட்டி விட்டுட்டு எங்கடா போறீங்க? வந்து காப்பாத்துக்கடா. டேய் சொன்னா கேளுங்க, இருக்கடா. இங்க இறங்கிக்கோங்க. டிஃபனும் டீயும் சாப்பிட்டுட்டு வாங்க. போங்க, இங்க சமோசா ஃபேமஸ். சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாங்க. ஆஹா, ஓகே, நான் உடனே வரேன். இன்னும் 5 நிமிஷத்துல. டோன்ட் ஃபியர் when சிங்கம் is here. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? மொத்த கிராமத்துல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. இந்த குரங்குங்க அட்டகாசம் தாங்க முடியலையாமே. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு உடனே சொல்லுங்க. எப்படி நடந்தது? நீங்களே வெளியே வந்து பாருங்க சிங்கம். அங்க வந்து உங்க கண்ணால பாருங்க. மிஸ்டர் சிங்கம், இன்னையில இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னோடது. என் பேரு இன்ஸ்பெக்டர் பம் பம். இவர் பேரு மிஸ்டர் டம் டம்.
அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு நான் என் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் கூட பல பரீட்சை பண்ணு. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன். சம்மதமா? ஓகே, எனக்கு சம்மதம் தான். முதல்ல நான் ஷூட் பண்ணுவேன், நீ பாத்துக்கிட்டு இரு. ஓகே, ஃபயர். ஏம்மா, டேய், என்ன இத ஒத்துக்க மாட்டேன். இது சீட்டிங். என்னோட ஹெல்மெட்டை நீ எதுக்காக எடுத்த? யுத்தத்துல இதெல்லாம் சகஜம் தம்பி. இப்போ நான் ஃபயர் பண்றேன், நீ பாரு. அத பாவமே, ஓடுங்க. அந்த டாக்டர் பூசணிக்காய் மண்டையனால தான் நம்மள காப்பாற்ற முடியும். அவனை தவிர யாருமே இல்ல. டேய் மண்டையா, அட உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்ப்பா, என் கை கட்ட அவுத்து விட்டுருங்க. இந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். கச்சா கச்சா, என் 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லையோ. மாமியாரே காப்பாத்து. அட அந்த மருந்தால எங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் இருக்குன்னா இன்னும் எவ்வளவு கிடைக்கும்? அந்த மருந்து எங்க இருக்கு? எங்களுக்கு அந்த மருந்து வேணும். அட திரும்பவும் எதுக்காக அந்த மருந்தை கேக்குறீங்க? இப்பதான் நீங்க மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டா மாறிட்டீங்கல்ல. ஆனா மறுபடியும் அது எப்போது எங்களுக்கு தேவைப்படலாம்ல. அதனால தான் சொல்றேன், அதுக்கு பேசாம எங்க கூட இருக்கேன்னு ஒத்துக்க. இப்ப நீங்க 2 பேரும் எங்க இனத்தை சேர்ந்தவங்களாயிட்டீங்க. அதனால உங்களுக்கு வால் இல்லைன்னா அது தப்பாயிடும்ல. என்ன சொன்னீங்க? எங்களுக்கு பால் முளைச்சிருக்கா? அப்பா, மோட்டோ பத்துல காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சிரு மோட்டோ. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு பால் முளைக்க வச்சுட்டாங்க பாருப்பா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். தலைவர் வராரு, வாழ்க வாழ்க. தலைவர் வராரு, வாழ்க வாழ்க. தலைவர், நான் உங்களை மாதிரி மனுஷங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லத்தான் வந்திருக்கேன். நீங்க பல வருஷங்களா எங்களை கயிறால கட்டி போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. இப்ப நாங்களும் உங்களுக்கு அதே தான் பண்ண போறோம். இது வரைக்கும் நாங்க ஆடி நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஆடி நாங்க உட்காந்து பார்க்க போறோம். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா மோட்டு, நீ நிறைய சமோசா சாப்பிட்டு அந்த சர்தாஜியை எப்படியாவது அடிச்சு போட்டுரு. அவன் ஓடி போயிட்டான்னா அவன் கூட மத்த பயல்களும் கூட ஓடி போயிருவாங்க. என்ன நான் சொல்றது? சூப்பர் ஐடியா. சரி, நான் போய் டீக்கடை மண்டைய கிட்ட யாருக்கும் தெரியாம சமோசா சாப்பிட்டு வரேன். அந்த கேப்ல நான் சர்தாஜி கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடே, இந்த குரங்கு குப்பத்துக்கே நீ தான் தலைவனா? நீ உண்மையிலேயே நீட்டு வாழ் வச்சிருந்த ஆம்பளையா இருந்தா என் நண்பன் மோட்டோவை வீழ்த்தி காட்டுற பாக்கலாம். அவனுக்கு கோபம் வந்து அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். மோதிரத்துக்கு ரெடியா நீ? சரி சரி, எனக்கு சம்மதம். உன்னோட நண்பன் மோட்டு எங்க? டேய் டீக்கடை மண்டையா, சீக்கிரமா எனக்கு சமோசா குடுறா, சாப்பிடணும். நான் எவ்வளவு சுட்டு வச்சாலும் உடனே காலி பண்ணிடுறானுங்க. நான் என்ன பண்றது? என்னது? எவ்வளவு பெரிய வாய். வாய விட்டு சமோசா இல்லையா? என்ன பண்றது இப்போ? நீ ஒன்னும் கவலைப்படாத மோட்டு. இந்த ஜில்லாவிலே எங்க சமோசா இருந்தாலும் நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் மொட்டை மண்டையா, ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று சண்டை போடு. ஏன்டா ஓடுற? போடா வீங்க மண்டையா, இதாண்டா என்னுடைய ஃபைட்டிங் ஸ்டைலு. மோட்டு, ஆவி
நான் தோத்துட்டேன். போதும், என்ன அடிக்காதீங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப தூரத்துல இருக்க காட்டுக்கு நாங்க எங்கேயாவது போய் தங்கிக்கிறோம். இனிமே இங்க நாங்க வரவே மாட்டோம். டேய் குரங்கு பயல, நீ எப்ப வேணாலும் ஊருக்குள்ள வரலாம், சாப்பிடலாம், போலாம். ஆனா எங்களை ஒன்ன மாதிரி மாத்தணும்னு முயற்சி பண்ணாத, புரியுதா? நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. வணக்கம், வர்றேன். அட அவனுங்க போயிட்டானுங்க. இப்போ எங்க நிலைமை என்ன ஆகும்? நான் கொடுத்த பவர் அவங்க உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். ஆனா அவங்க எங்க உடம்புல போட்ட மருந்தோட பவர் எப்படி குறையும் தெரியலையே. நாங்க எப்படி மாறுவோம்? எங்க தலைவர் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருக்காரு. எங்க இனத்தை சேர்ந்தவங்க எங்க கூட தான் இருக்கணுமா. அதனால இவங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓஹோ, மோட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்காவை மாறிடுவாரு. அதை வச்சு அவர் மத்தவங்க எல்லாரையும் மாத்திடுவாரு. ஆனா அவர் வாளால் அடிச்சிருவாரோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு.